கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை புத்தாலிங்கயாவில் மலேசிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மலேசிய தேர்வு வாரியம் மஜ்லிஸ் பெப்ரக்ஸான் மலேசியா நிர்ணயித்த STPM புதிய தமிழ் மொழி பாடத்திட்ட பயிலரங்கு சிறப்பாக நடந்தேறியது. இப்பயிலரங்கில் நாடு தழுவிய நிலையில் 39 STPM தமிழ் மொழி பாடம் போதிக்கும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதில் ஓய்வு பெற்ற STPM தமிழ் மொழி ஆசிரியர்களும் உள்ளடங்குவர். மேலும் பள்ளிகளில் போதிக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டுமின்றி பிரத்யேகமாக தமிழ் மொழி பாடம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டிய நோக்கத்தில் இப்பட்டறை மேற்கொள்ளப்பட்டது என்று மலேசிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் நா. கந்தசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அனைவரும் தத்தம் மாணாக்கர்களுக்கு அதே பயிற்சியினை வழங்கி அவர்களை STPM தமிழ் மொழியில் புலமை வாய்ந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இப்பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் இவ்வாண்டு முதல் புதிய தமிழ் மொழி பாடத்திட்டத்தை கற்கவிருக்கின்ற மாணவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி தமிழ் மொழி பாடத்தை STPM-இல் தேர்வு பாடமாக எடுக்கலாம் என்கின்றார் பயிற்சி பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் ஆரோக்கியசாமி அவர்கள். எல்லா மாணவர்களும், இந்திய மாணவர்கள், தமிழெடுத்த மாணவர்கள், தமிழ் பள்ளியில் அல்லது இடைநிலைப்பள்ளி தமிழெடுத்த மாணவர்கள் இந்த தேர்வு பாடத்தை தேர்வு பாடமாக எடுப்பதற்கு எந்தவித தடயம் இல்லை என்பதை முழுமையாக உறுதியாக நான் சொல்லலாம். மாணவர்கள் துணிச்சலோடு இந்த பாடத்தை எடுப்பதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகின்றோம். பாடத்திட்டத்தை NPM தயாரித்துவிட்டது. அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக ஆசிரியருக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய நோக்கமாகும். இந்த பயிற்சி பட்டறை வழியாக அந்த நோக்கத்தை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த பட்டறையில் ஆசிரியர்கள் இடையே புதிய தமிழ் மொழி பாடத்திட்ட கலந்துரையாடல்கள் மட்டுமின்றி குழு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த பாடத்திட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த முறை இந்த புதிய பாடத்திட்டம் மாணவர்களுக்கு மிக எளிமையான ஒன்றாக அது அமைகிறது. நிறைய புதிய பகுதிகள் இல்லாமல் பழைய கடினமான ஒரு சில பகுதிகளை நீக்கிவிட்டு புதிய முறையில் இருக்கும் பொழுது இது மாணவர்களுக்கு மிக இலகுவாக அமையும் என்று பெரிதும் நம்புகின்றோம். மேலும் இன்னும் அதிகமான மாணவர்கள் இந்த படிவமான STPM தமிழ் மொழி பாடத்தை ஒரு தேர்வு பாடமாக எடுக்கும்போது அவர்கள் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இப்பாடம் அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். STPM தமிழ் மொழி பாடம் அப்படின்றது மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் தயக்கத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதற்கான காரணத்தை என்ன யோசிச்சு பார்க்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு சிந்தனை நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களை அவர்கள் பயிற்றுவித்து இந்த பணிமனையில் இது போன்ற கலந்து கொண்டு நிறைய வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால எங்களை போன்ற அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். புதிய பாடத்திட்டம் ஒன்று வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்குரிய விளக்கங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்படும். ஏறக்குறைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த விளக்கத்தோடு சேர்ந்து எங்களையும் குழு வேலைகளில் ஈடுபடுத்தி கேள்வி தயாரிக்கிற நிலை வரைக்கும் எங்களை அவங்க தயார்படுத்தின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கத்தையும் அதை நீக்கி ரொம்ப உற்சாகத்தோட நாங்க இந்த பணிமனையில கலந்து கொண்ட விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்குரிய விஷயமா நான் எண்ணி பார்க்கிறேன். பல பாடத்திட்டத்தில் நடந்த பல மாற்றங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அங்க இம்மாற்றங்களை பார்க்கும் பொழுது மாணவர்கள் நிச்சயமாக இப்பாடத்தை ஒரு தேர்வு பாடமாக எடுத்தால் பயன் பெறுவார்கள் என்பது வெள்ளிடை மலையாக எங்கள் கண்களுக்கு புலப்படுகின்றது. இப்பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு பல வாழ்வியல் கூறுகள், தமிழின் தொன்மை, பண்பாடு, நன்னெறிகள், இறைபக்தி, சங்ககாலம், இடைக்காலம், நவீன கால இலக்கிய சாரங்கள் என பலவற்றை உள்ளடக்கி இப்பாடத்திட்டம் மிக சிறப்பாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களும் இதை ஒரு தேர்வு பாடமாக எடுப்பதற்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக இப்பாடத்தை எடுக்கலாம் என்பது எங்களின் உறுதி. இந்நிலையில் STPM தமிழ் மொழி பாடம் எடுக்கும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் இப்பட்டறையில் விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் இடையே இவ்வாண்டு முதல் STPM தேர்வில் தமிழ் மொழி பாடத்தை தேர்வு பாடமாக எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் என்ற நம்பிக்கை வேரூன்றி இருப்பதை காண முடிகின்றது.